ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்து இந்த கிளிச் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மோஷன் கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட்டாக கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை எப்படி நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே இம்போர்ட் பண்ணி எப்படி அதை எடிட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை இம்போர்ட் பண்ணணும். மேலே எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேனல் இருக்கும். இந்த பேனல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோஸில் போய்ட்டு எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறத அதை டிக் பண்ணி வச்சுருங்க. இந்த பேனல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் எடிட் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ப்ரௌஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா மோஷன் கிராஃபிக்ஸும் இதில் வந்து உங்களுக்கு காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எந்த லொக்கேஷனில் வச்சிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் போங்க. இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2019 2018 அப்படின்னு ரெண்டு வருஷனில் இருக்குது. நீங்கள் 2018 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்க இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. 2019 அதுக்கு அதிகமான வருஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க யூஸ் பண்ணுங்கள். இப்போ கிளிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து 10 கிளிச் வந்து இருக்குது. இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இம்போர்ட் ஆயிரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிச் டெக்ஸ்ட் 01 அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் இம்போர்ட் பண்ணீங்களோ எல்லாமே இதில் வந்துடும். இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த டைம் லைனில் விடுங்க. விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எசென்ஷியல் கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துறாங்க. இதில் தான் நமக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். இதை ஜஸ்ட் எடிட் பண்ணுறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா மோன்ஸ்ட்ராட் அப்படிங்கிறதுக்கு இது எதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் தான். நீங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். கீழே வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். அது கீழே பொசிஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். பேக்ரவுண்டை கொஞ்சம் டல் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் அந்த டெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். ஆக்சுவலாக இதோட எண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு எண்டிங்லேயும் இதே போல் அனிமேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த அனிமேஷன் வந்து எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லெங்க்த்தில் வேணுமோ பேலன்ஸை ஜஸ்ட்டு கட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்க பார்ட்டை ஜஸ்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதில் ஒரு காப்பி கிடச்சிரும். இப்போ இந்த செகண்ட் காப்பியை ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் டியூரேஷன் ஆப்ஷனில் ரிவர்ஸ் ஸ்பீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளிச் அனிமேஷன்லேயே ஸ்டார்ட் ஆகி அந்த கிளிச் அனிமேஷன்லேயே எண்ட் ஆகும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க எல்லா டைட்டில்ஸுமே நீங்கள் வந்து சிம்பிளாகவே நீங்கள் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, bye from Ameen.